கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் அற்புதமா நம்மளை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இரவு ஜெபம் மறந்துடாதீங்க. பல மணி நேரம் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 180 நாட்கள் இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் நேற்று மதியம் ஜெபிச்சோம். பகல்ல இரவு ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஜெபத்தினுடைய பெரிய ஆசீர்வாதமே என்ன தெரியுங்களாங்க? ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுக்கு சில காரியத்தை நீங்கள் காலையில் எழுந்த உடனே செஞ்சால் போதும், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் சூழல் நல்லா இருக்கும், நிறைய பேர் நல்லா வச்சுப்பீங்க. கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஒரு நல்ல வார்த்தை இனி உங்களுக்காக வச்சிருக்கிறேன். என்னன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார். ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்கணும். அழிவை பார்க்கக்கூடாது, வீழ்ச்சியை பார்க்கக்கூடாது, தோல்வியை பார்க்கக்கூடாது. ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்கணும்னா, ஒரு அரராத்தின் அடையாளத்தை பார்க்கணும்னா, ஒரு அபிஷேகமுள்ள வாழ்க்கையை அடையாளப்படுத்தி இந்த உலகத்துக்கு நீங்க காண்பிக்கணும்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னங்க? ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, உன் குடும்பத்துக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. பாருங்க, உனக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறது, தனிப்பட்ட வாக்கு தத்துவத்துக்கு நீங்க நேரத்தை செலவு பண்றது எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவருங்க கூட தான் தீர்க்க தரிசனமா பேசுறாங்க. நான் விசுவாசத்தோடு சொல்றேன். ஒவ்வொரு நாள் இந்த 180 நாள் ஜெபத்துல கர்த்தர் கிருபையில நீங்க வந்திருக்கோம். நம்ம எதை அடையாளப்படுத்தி வந்திருக்கிறோம்? எப்படியாவது தேவன் உங்களை என்னையும் பலப்படுத்தி சகலத்திலையும் நடத்த போதுமானவரா இருக்கிறார். 4 நாள் எப்படி ஜெபிச்சுன்னு தெரியல. இன்னைக்கு 5வது நாள்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். உலகத்துல எத்தனையோ மனுஷங்க இருந்தாங்க. எந்த மனுஷனையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல, ஆதியாகமம் 6:14 சொல்லுதுங்க, நோவாவை பார்த்து மட்டும்தான் சொன்னாரு, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. இந்த ஐடியாவை எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, ஒருத்தருக்கும் சொல்லையே. உங்களுக்கு புரியுதா? இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் சொல்லியிருந்தா, ஒவ்வொரு பணக்காரங்கிட்டையும் சொல்லியிருந்தா, ஒவ்வொரு வசதி இல்லாதவங்கிட்டையும் சொல்லியிருந்தா, எல்லாருமே அவனுக்கு ஒரு பேழையை உண்டாக்கி இருப்பாங்க. எந்த மரத்துல உண்டாக்கணும்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். இந்த ஐடியாவை மற்றவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலையே. நான் விசுவாசத்தோடு சொல்லட்டுமா? இந்த 150 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டு அரராத்தின் வாழ்க்கைய, அரராத்தின் அடையாளத்தை இந்த உலகத்துக்கு புதுமையா நீங்களும் நானும் காட்டணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சில ஐடியாஸ் தர போறார். சில வழிமுறைகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்த போறார். சில விஷயத்துல நீங்க அநேகருக்கு முன்மாதிரியா சாட்சியா நிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை நிறுத்த போறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அத்தனை பேர் உலகத்துல இருந்தா அத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த ஐடியா தரலையே. நோவாவுக்கு தானே கொடுத்தாரு, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. இந்த மரத்துல பேழையை உண்டாக்கு. மேல அப்படி பூசு, கீழே இப்படி பூசு, ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு, 2வது அறையில, 3வது அறையில. உங்களுக்கு புரியுதா? நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு. தெய்வ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு வேணுமா? ஒரு புதிய வாழ்க்கை வேணுமா? 10 கல்யாணம் ஆச்சு, இன்னொரு கல்யாணமா? அதை சொல்ல வரல. உங்க வாழ்க்கையிலேயே ஒரு புதிய ஆரம்பம், உங்க வேலையிலேயே ஒரு புதிய உயர்வு, உங்க படிப்பிலேயே ஒரு புதிய உயர்வு. கர்த்தர் பல காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல நீங்க விழுந்தீங்கன்னா போதும், உட்கார்ந்துருந்தா போதும். ஏன் அத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த ஐடியாவை தரல? ஏன் நோவாக்கு தந்தாரு? ஜலம் வரப்போகுது, இந்த உலகத்துல பெருக போகிறது. அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லல, நோவாவுக்கு மட்டும்தான் சொன்னார். ஐடியாவோட சொல்றாரு, அந்த தண்ணிக்கு நீ தப்பணும்னா உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. இந்த நாள் அதான் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பேழையை ஆண்டவர் உண்டாக்குறார். அதான் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். நீங்க நல்லா ஜெபிங்க. எந்த அளவுக்கு உங்களால ஜெபிக்க முடியும், எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல ஜெபத்தை அடையாளப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதிக ஜெபத்தை பண்ண முடியும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபத்தோடு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் சில ஐடியாக்களை உங்களுக்கு மட்டும் கொடுப்பார். நான் தான் யோசிக்கிறேன், அவ்வளோ பேர் உலகத்தில் இருந்தாங்க, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த ஐடியாவை கொடுக்கலங்க. யாருக்குடா கொடுத்தாரு பார்த்தா நோவா ஒரே ஒருத்தருக்கு கொடுக்குறாரு. அவ்வளோ மரங்கள் இருக்கு, ஒரு மரத்தை மட்டும் சொல்றாரு, அந்த மரத்துல பேழை செஞ்சுக்கோன்றாரு.
இந்த ஐடியா ஒருத்தனுக்கும் தெரியாது. பேழைனா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு கோழையை போல கூட உலகத்துக்கு அப்புறத்துல தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு நோவா. மற்றவங்களாம் ரொம்ப உஷாரானாலா பணத்தை சேர்த்துக்கிட்டு வீடை கட்டிக்கிட்டு அவங்க அவங்க வேற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஐடியாவை தரல, நோவாவுக்கு தந்தார். யார் ஜெபிக்கிறாங்களோ, யார் தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ, யார் நீதிமானின் அடையாளத்தில் இருக்கிறாங்களோ, யார் தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்களோ, யார் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் சில ஐடியாக்களை கொடுப்பாரு, சில நடக்கிற விஷயங்களை தெரியப்படுத்துவார். அப்படித்தான் ஆண்டவர் நோவாவுக்கு தெரியப்படுத்தினார். பேழையை, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குனார். இனி கர்த்தர் வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கொடுத்துருக்காருல்ல, அந்த வாக்குத்தத்தம் தாங்க ஒரு பேழையா நீங்க உருவாக்கணும். ஜெபிச்சு 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 ஆண்டவர் சத்தத்தை கேட்டு 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 வார்த்தையை மட்டும்தான் நோவா கேட்டாரு. ஆனா வார்த்தையின்படியே ஒரு பேழையை உருவாக்குனதுனால நோவாவுக்கு அரராத்துக்கு கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேழை கிடைச்சதுங்க. அதுதான் அவருக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்தது, புதிய வாழ்க்கையை கொடுத்தது, புதிய உயர்வை கொடுத்தது. அவர் உலகமே அழிஞ்சாலும் அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இந்த நாள்ல தேவன் தீர்க்க தரிசனமா உங்க கூட பேசுறாரு. உங்க நிலைமையில ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறவங்களா நீங்க மாறணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை சரியா சொல்லுவாரு. நாள் எப்படி மாறுகிறதோ அது போல தேவன் மாறுகிறவர் அல்ல, ஆனா அந்த நாளுக்கான சரியான சொல்யூஷனை கொடுக்கிற தேவன் அவர். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நாள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கண்ண மூடி என் கூட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா, நோவாவுக்கு ஆண்டவரே நீங்க பேசி ஒரு பேழையை உண்டாக்க சொன்னீங்களே, அப்பா என்னோடு பேசுங்கப்பான்னு கேட்குறீங்களா? என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்குறீங்களா? நான் எதை ஆண்டவரே யோசிக்கணும், எதைப்பா நான் சிந்திக்கணும்? என் கணவரிடத்துல எதை பேசணும், என் மனைவியினிடத்துல எதை பேசணும், என் எஜமானிடத்துல எதை பேசணும், நான் யார் யாருக்கு என்னென்ன சொல்லணும் சொல்லக்கூடாது, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீர் என் கூட இடைப்படுவீராக, நீர் எங்க கூட அடையாளப்படுத்தப்படுவீராக, நீர் எங்களுக்கு சாட்சியா நிற்பீராக, நீர் எங்களோடு கூட இருக்கிறீ என்பது இந்த உலகம் பார்க்கத்தக்கதாய் நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? ஒரு ஐடியா கொடுங்கப்பா. நோவா கிட்ட சொன்னீங்க பேழையை உண்டாக்குன்னு. இப்ப நான் செய்யற வேலையில எதை உண்டாக்கணும்? என் குடும்ப வாழ்க்கையில நான் எதை உண்டாக்கணும்? கணவன் மனைவி இந்த உறவுகளை நான் எதை உண்டாக்கணும்? இப்ப நான் ஆரம்பிச்ச பிசினஸ்ல நான் எதை உண்டாக்கணும்? நான் எதை உண்டாக்கணும்? எது உண்டாக்கனா அதுக்குள்ள என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த உலக அழிவுல? கேளுங்க 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 கேளுங்க. ஆண்டவரே, நோவாவை பார்த்து பேழை, உனக்கு ஒரு பேழை உண்டாக்குன்னு சொன்னீங்களே 6:14 ஆதியாகமத்துல, என்னை பார்த்து இந்த நாளை நான் கடக்கணும் ஆண்டவரே, இந்த 24 மணி நேரத்தை கடக்கணும் ஆண்டவரே, சில தேவைகளை தாண்டி நிற்கணும் ஆண்டவரே, சில போராட்டங்களை தாண்டி நிற்கணும் ஆண்டவரே, சில பொல்லாப்பை தாண்டி நிற்கணும் ஆண்டவரே. அதற்கு நான் எதை உருவாக்கணும், எதெல்லாம் உருவாக்கணும்? வேலையை உருவாக்கணும். எந்த மரத்துல உருவாக்கணும்னு சொன்னீங்களே, நான் வேலையை எப்படி செய்யணும், என் வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படிப்பட்ட காரியத்துல நான் நிலைத்திருக்கணும், நீங்க சொல்லுங்க டாடி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாம தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை வச்சு கேளுங்க. ஒரு புதிய ஆரம்பம் இருக்கு, ஒரு புதிய வாழ்க்கை இருக்கு. இந்த நாள்ல புதிய விஷயம் நிறைய நடக்கும். இந்த நாள்ல புதிய விஷயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வைப்பாரு, உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் எத்தனை பேரோட நீங்க பேசினார்? கேட்கணும். நோவாக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டார், உங்களுக்கு சொல்லுவார். இன்னைக்கு ஏத்த மாதிரி எதை உண்டாக்கணும், எதுக்குள்ள நீங்க உள்ள போய் இருக்கணும், எதுக்கு உள்ள இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் சொல்ற ஆண்டவர் வார்த்தையாக உயிரோடு நம்மோடு இருக்கிறார். அதனால இந்த நாளை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தர் 5 நாட்கள் கர்த்தர் மகிமையா நம்ம நடத்திட்டு வராரு. இந்த இரவு ஜெபம் இருக்கு. கர்த்தர் பலமா இவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படி கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. கவலைப்படாதீங்க. ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு இருக்கு. ஆமென்.